இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா உண்டை. இது ஒரு மலையாள மூவி. அதுவும் இல்லாமல் இது ஒரு மம்முட்டியோட மூவி. லாஸ்ட்டாக அவங்க எடுத்து ஸ்கிரிப்ட்லாம் பார்க்க போனால் எல்லாமே வெர்சடைலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த உண்டையும் ரொம்ப வெர்சடைலான ஒரு ஸ்கிரிப்ட் தான். ரீசெண்டாக கண்ணூர் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது இல்லை, அந்த மாரி இந்த படமுமே போலீஸ் லைஃப்பை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கேரளாலேருந்து ஒரு பெரிய குரூப் வந்து 40 நாள் எலெக்ஷன் டியூட்டிக்காக சத்தீஸ்கர் வராங்க. அங்கே ஒவ்வொரு போலீஸுமே குரூப்பாக தனியாக போகிறாங்க. மம்முட்டியோட குரூப் வந்து ஒரு 9 பேரா ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு ஃபாரஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே நிறைய டெரரிஸ்டோட நடமாட்டம் நிறைய இருக்குன்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க. பட் ஆனால் இவங்க அதை பெருசாக காதில் வாங்கல. இதுக்கப்புறம் அவங்களுக்கு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததா, அவங்க அங்கேருந்து தப்பிச்சாங்களா என்னங்கிறத இந்த படத்தோட கதை. சரி, ஓகே, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. எல்லா பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. புல்லட்ஸ், ரைஃபிள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பிரேயர்லையும் பெரிய ஆஃபீஸர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஒரு 40 நாள் எலெக்ஷன் டியூட்டிக்காக போகிறீங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம கவர்மெண்டோட பேரை நல்லா காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் ட்ரெயினில் எல்லாருமே சத்தீஸ்கர் கிளம்புறாங்க. கேரளாலேருந்து கர்நாடகா, கர்நாடகாலேருந்து தமிழ்நாடு, தமிழ்நாடு டு ஆந்திர பிரதேஷ் போகிறாங்க. சரி, ஓகே, நான் இந்த படத்தோட கேரக்டர்ஸை முதல்ல சொல்லிடுறேன். நிறைய பேர் தான் போவாங்க, எல்லாருமே தெரிஞ்ச முகம் தான். பட் இருந்தாலுமே நம்ம மம்முட்டியோட குரூப், அந்த குரூப் மட்டும் சொல்லிடலாம். அந்த குரூப்பை பற்றி தான் படம் பூரா காட்டுவாங்க. ஸோ அதனால நம்ம அந்த குரூப் மட்டுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த குரூப்போட ஹெட் எஸ்ஐ மணி. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு ஆள். அவங்க ஜூனியர்ஸ் கூட சகஜமாக பேசக்கூடிய ஒரு டைப்பு. அடுத்து ஜோசப். இவன் வந்து அவனோட ஜூனியர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் கரடு முரடாக நடந்துக்க டைப்பு. அவனோட மரியாதை எந்த இடத்துலையும் விலகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு டைப்பு. அடுத்து அர்ஜுன். இவன் வந்து போலீஸ்க்கு வந்து கொஞ்சம் புதுசு தான். பட் இருந்தாலும் இவன் வந்து எல்லாருக்குமே ஈஸியாகவே பழகிடுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா. இவன் வந்து ஒரு ட்ரைபல்லேருந்து வந்திருக்கான். ஸோ அதனால எல்லாருமே இவனை கலாய்க்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அப்புறம் இவங்க 2 பேருமே வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. இவங்க 2 பேரில் ஒருத்தருக்கு வந்து அஜித், இன்னொருத்தருக்கு விஜய் நான் சொல்லிக்கிறேன். அடுத்து மிச்சம் ஆஃபீஸர்ஸ்லாம் நம்ம அப்படியே ஆஃபீஸர்ஸ்னே சொல்லிக்கலாம், ரொம்ப தேவையில்லை அவங்களாம். அப்புறம் சத்தீஸ்கரில் போய் இறங்கினோடனே கேரளா போலீஸ் எல்லாமே ஜாலியாக இருக்காங்க. போகிறப்ப நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து சத்தீஸ்கர் போலீஸ் வராங்க. உங்களை எங்கே இறங்க சொன்னால் எங்கே இறங்கிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறான். அப்புறம் போலீஸ் எல்லாமே வெளில நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வண்டி வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வண்டியே வரல. ஸோ எல்லாருமே அப்படியே வெளில நின்றுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் மட்டும் உள்ளார எப்போ வெஹிக்கிள் வரும், எந்த டைமில் வரும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கரெக்டான டைமுக்கு வரல, ஸோ அதனால கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. அவருக்குமே கொஞ்சம் போல ஸ்டொமக் பெயினாக இருக்குது, ட்ரெயினில் வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மாதிரியே இருக்குது. ஸோ அதனால பக்கத்தில் ஒரு போலீஸை கூப்பிட்டு மணி எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் மம்முட்டியோட இன்ட்ரோ. எதுக்கு ஒரு திருடன் வந்து ஒருத்தன்ட்ட திருடிட்டு இருக்கான். அவனோட பர்ஸ் அப்படியே மெதுவாக ஆட்டையை போட்டுட்டு இருக்கான். அதை வந்து மணி பார்த்துட்டு இருக்கான். அந்த திருடனுமே பார்த்துட்டு சாரி சார்ன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பர்ஸை வச்சுட்டு போயிடுறான். மணி அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். மணி வேணாம், நம்ம மைக்கிள்னு சொல்லிடலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. மைக்கிள் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். பக்கத்தில் ஒரு போலீஸ் என்ன சார்ன்னு சொல்லி கேட்குறான். இல்லடா, எதுக்கு ஒருத்தன் திருடிட்டு இருந்தான், அதை நான் பார்த்தேன், டக்குன்னு பயந்து போய் திருப்பி பர்ஸை அவன்கிட்டே கொடுத்துட்டான், அதான் பார்த்தேன் சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த போலீஸும் சொல்கிறான், திருடி இருந்தா பிடிக்க வேண்டியதானே சார்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு மைக்கிள் சொல்கிறான், நம்மளை பார்த்தோன்னா வச்சுட்டான்ல, ஸோ அப்புறம் எதுக்கு அவனை தேவையில்லாமல் பிடிச்சிக்கிட்டுன்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னே போயிட்டு இன்ஸ்பெக்டரை பார்க்குறான். அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி கேஸ் டபுள் மாத்திரை ஏதாவது வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. மைக்கிளும் டக்குன்னு அவனோட பேக்லேருந்து அந்த மாத்திரை எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். சரின்னு சொல்லிட்டு அவருமே போட்டுக்கிறாரு. அப்புறம் அந்த டைமில் மைக்கிளுக்கு அவனோட ஒய்ஃப் பேசுகிறாங்க, ஜெஸ்ஸி. அந்த இடத்துல நிறைய மாமோயிஸ்ட்லாம் இருக்கதா கேள்விப்பட்டேன், நீங்கள் சேஃப்டியாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மைக்கிளும், மாமோயிஸ்டா அப்படிலாம் யாரும் இல்லை, சும்மா ஏதாவது பரப்பி விட்டுட்டு இருப்பாங்க, நாங்கள் வண்டி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வண்டியும் வந்துடுது. வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடெல்லாம் ஏற்றிட்டு போவாங்கல்ல, அந்த மாரி ஒரு லாரி ஒன்று கூட்டு வந்திருக்காங்க. அப்புறம் போலீஸ் எல்லாருமே ஆடு மாடு மாரி லாரியில் ஏற்றி அப்படியே போயிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து மைக்கிள்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ நம்ம போகிற இடம் வந்து கேரளாவோட கொஞ்சம் பெருசு தான், பக்கத்தில் இந்த கிரானைட் பிஸ்னஸ்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் பக்கத்தில் கொஞ்சம் மாமோயிஸ்ட்டுமே இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன், ஒன்றும் பெரிய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மைக்கிளும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது சார், பார்த்துக்கலாம், நம்ம பசங்களை பாருங்க ஜாலியாக தான் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லாரும் கேம்புக்கு போய் கூட்டு போயிடுறாங்க. ஒரு 3 போலீஸ்காரங்க வந்து வெளில போயிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போகலாமேன்னு சொல்லிட்டு வராங்க. சரி, அப்படியே காத்தாட அப்படியே வெளியே போகலாமோன்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ மேலேருந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து போகாதீங்கன்னு சொல்கிறான். சரி, என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா எதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஒயர் போயிட்டு இருக்கு, பவர் போயிட்டே இருக்கிறதுல மாமோயிஸ்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒயர் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் போயிட்டு உள்ளார பேசிட்டு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இங்க இவ்வளவு போலீஸ் இப்ப இருக்கக்கூடாதா, நம்ம வந்து எலெக்ஷன் டியூட்டி பண்ண போறோம்ல, அந்த இடத்துக்கு பக்கத்துலயே இருக்க சொல்றாங்க, அங்க ஏதோ ஸ்கூலு கட்டடம் எல்லாமே இருக்கா, அங்கதான் போக சொல்றாங்கன்னு சொல்றாரு. மைக்கிள் இன்னும் ஒரு 2-3 போலீஸ் எல்லாமே திருப்பி போயிட்டு பேசிட்டு வராங்க. வெளில வந்து இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையுமே சொல்றாங்க, 3 டீமா பிரிய போறோம். அதுக்கப்புறம் மைக்கிளோட டீமுக்கு 9 பேரு, இன்னொரு 2 ஆஃபீஸரை மெயினா போட்டு அவங்களுக்குமே ஒரு 9 பேருன்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாரையும் வேற வேற ரூட்ல கூட்டு போறாங்க. அப்புறம் அந்த வண்டியிலே காட்டுக்குள்ள போயிடுறாங்க. காட்டுக்கு பக்கத்துல தான் ஒரு சில வீடு எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்காக தான் எலெக்ஷன் டியூட்டி அங்கே போறதுக்காக இந்த போலீஸ் எல்லாமே போறாங்க. ஸோ அதனால காட்டுக்குள்ள போறப்ப இடையில வந்து வண்டி பஞ்சர் ஆயிடுது.
அங்க அந்த வண்டியை தூக்குவாங்கல்ல, அந்த எக்யூப்மெண்ட் இல்ல. சோ போலீஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த வண்டியை தூக்கிட்டு கரெக்டா வீலையுமே அப்புறம் சரி பண்ணி மாத்திடுறாங்க. அப்புறம் அவங்க கூட இருக்கிறதுக்காகவே ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஒருத்தருமே வருவாரு. அவரு சொல்றாங்க இதுக்கப்புறம் வந்து நடந்துதான் போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கு சூர்யாவும் மைக்கிள்கிட்ட கேட்கிறாங்க ஏன் சார் இப்படி போறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு மைக்கிள் சொல்றான் இதுக்கப்புறம் வந்து நிறைய மைன்ஸ் எல்லாமே இருக்கான், இந்த கன்னி வெடிலாம் இருக்குல்ல அதெல்லாமே மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருப்பாங்களாம். சோ அதனால எதுக்கு அந்த வண்டியை விட்டுட்டு பின்னாடி அப்படியே நம்ம லைனா நடந்து வந்தோம்னா எதுக்கு அந்த வண்டி வெடிக்கிறப்போ நம்ம அந்த பக்கம் போக தேவையில்லன்னு சொல்றான். அதுக்கு சூர்யாவும் அந்த டிரைவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா சார்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றான் அவன் தான் போலீஸ் இல்லையன்னு சொல்லிட்டு. அப்புறம் பின்னாடி அஜித்தும் ஜோசப் கிட்ட சொல்றான் ஏன் தான் உனக்கு இவ்வளவு பயம் கட்டிட்டு இருக்கானோன்னு தெரியல, ஓவரா சீன் போடுறானுங்க பாருங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் மைக்கிளோட டீம் இடத்துக்கு போறதுக்கு ரொம்பவே நைட் ஆயிடுது. லேட்டா தான் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் இருக்காங்க. அவங்க பேர் வந்து நம்ம அவர் திலக்குன்னு சொல்லலாம். அவரு வந்து மைக்கிள்கிட்ட வந்து கை கொடுத்து இந்த மாதிரி நான் அவங்க கூட இருப்பேன் எப்பவுமே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. மைக்கிளும் இந்த மாதிரி ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. அப்புறம் பசங்கள்லாம் அவ்வளோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே பாய் வச்சு படுத்துட்டானோ. திலக்குள்ள வந்து என்ன எல்லாம் இப்படி படுத்துட்டீங்க, எல்லாம் கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, மாவோயிஸ்ட் வந்தாலும் வந்துருவாங்கன்னு சொல்றாரு. திலக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும், மைக்கிளுக்கு மலையாளம் மட்டும் தான் தெரியும். மைக்கிள் சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் டயர்டா இருக்காங்க, கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அர்ஜுனும் சொல்ல வரான், அர்ஜுனுக்கு ஹிந்தி தெரியும். பட் ஆனா அதுக்குள்ள வந்து ஜோசப் சொல்றான் இந்த மாதிரி நாங்க கொஞ்சம் டயர்டா இருக்கோம், நாங்க தூங்க போறோம்னு சொல்லிடுறான். அதுக்கு திலக்கும் சரி ஓகே பட் இருந்தாலும் அலர்ட்டா இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் மிட் நைட்ல பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கில இருந்து சிக்னல் வருது. ஜோசப் காதல வாங்கிட்டு அதை எவனாவது ஆஃப் பண்ணி வைக்கலான்னு சொல்றாங்க. டக்குன்னு திலக்கு வந்து அதை காதல வாங்கிட்டு சீக்கிரம் எல்லாரும் ஏந்திரிங்க, மாவோயிஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சீக்கிரம் எல்லாருமே ஏந்திரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பதட்டப்பட வைக்கிறாங்க. அப்புறம் எல்லாருமே தூக்க கலக்கத்துல தான் இருக்காங்க. டக்குன்னு கண்ணை வச்சுட்டு சும்மா அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மாவோயிஸ்ட் யாருமே இல்ல, மார்னிங் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரே ஒரு பம்பு தான் இருக்கு. சோ எல்லா போலீஸ்காரங்களுமே அதுல தண்ணி அடிச்சு அப்படியே குளிச்சுட்டு இருக்காங்க. திலக்கு அங்க இருந்து வந்துட்டு விஜய்கிட்ட சொல்றான் இப்படி எல்லாம் குளிச்சுட்டு இருக்காதீங்க, இது எல்லாமே வில்லேஜஸ்க்கான தண்ணி, இது அப்படி குளிச்செல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவங்களுக்கு வேணாமான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு விஜயுமே பைப்லாம் எங்கேயும் போயிடாது, அங்கதான் இருக்கும், அவங்கள நாங்க குளிச்சதுக்கு அப்புறம் வந்து தண்ணி எடுத்துக்க சொல்லுங்கன்னு சொல்றான். அப்புறம் போலீஸ் நம்ம யூனிஃபார்ம் போட்டு மார்னிங் பிரேயர் பண்றாங்க. ஜோசப் வந்து எல்லாரோட ரிப்போர்ட்டுமே வாங்கிட்டு மைக்கிள்கிட்ட கொடுக்குறாங்க. அவருமே சரி ஓகேன்னு சொல்றாங்க. அந்த வில்லேஜஸ் எல்லாமே வந்து பைப்ல தண்ணி அடிக்கிறாங்க. பட் ஆனா தண்ணியே வரல, எல்லா தண்ணியுமே வந்து போலீஸ்காரங்களாம் யூஸ் பண்ணிட்டாங்க. திலக் இதை பார்த்துட்டு விஜய்கிட்ட சொல்றான் நான் ஆல்ரெடி காலையில சொன்னேன்ல வில்லேஜஸ்க்குலாம் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டீங்க பாருங்க, அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு திட்டுறான். அதுக்கு விஜயுமே சொல்றான் இவன் ஏன்டா இதுக்கு போய் கத்திக்கிட்டு இருக்கான், அவங்களுக்கு இல்லைன்னா இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அஜித்தும் நம்ம கேரளால இருந்து வந்திருக்கோம்ல சார், நம்மளை இலக்காரமா நினைக்கிறாங்க, அதனாலதான் ஏதோ பேசியிருக்கான், நீங்க வாங்க சார் போலான்னு சொல்லிட்டு கூட்டு வந்துடுறான். அப்புறம் மிலிட்டரி அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு வேணும் வந்து கொடுக்குறாங்க. பின்னாடி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திலக் அங்கேருந்து வந்து சொல்றான் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கீங்களா, 2 பேரும் எப்பயுமே டியூட்டில இருக்கணும், இல்லைன்னா யாராவது வந்தா எப்படி தெரியும்னு சொல்லி கேட்டு இருக்கான். அதுக்கு ஜோசப் இருங்க சார் நாங்க வந்துடும் சொல்லிட்டு போக சொல்றான். அப்புறம் அஜித்துமே மைக்கில பார்த்து சொல்றான் அவன் வந்ததுலேருந்து நம்மள பயமுத்திட்டே இருக்கான் சார், நம்மளை பார்த்தோன்னா அவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு மைக்கில் அவன் எதுக்குன்னா நம்மள பயமுத்துறன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்றான் மாவோயிஸ்ட் வந்தா மட்டும் என்ன சார் நடக்க போகுது, ஒன்னும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு மைக்கிலும் நீ எல்லாமே ஒரு போலீஸாடா, அவனை வந்தா நம்ம எதிர்த்து போறான்னு சொல்றான். அதுக்கு ஜோசப்பும் எப்படி சார் இதெல்லாம் நடக்கிற கதையா சார், நம்மள யாராவது ஒருத்தனாவது துப்பாக்கி எடுத்து சுட்டுருக்கோமா, கேரளால லத்தி வச்சுட்டு எவனாவது போற வரணும் நம்ம அடிச்சிட்டு இருப்போம், டிராபிக்ல எவனாவது நின்று இருந்தானா அவனை சும்மா தட்டுவோம், எவனா செயின் எடுத்துட்டு போறவனை பிடிச்சோன்னா இல்லைன்னா பொண்டாட்டி அடிக்கிறவனை பிடிச்சோன்னா நம்ம அடிப்போம், இங்க வந்து கன் எடுத்துட்டு சொன்னா இதெல்லாம் பாசிபிளா சார்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு பக்கத்துல உள்ள போலீஸ்ன்னு சொல்றான் சார் சத்தியமா அந்த கண்ணை வச்சு எப்படி சுண்ணுன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். மைக்கிலும் உனக்கு சத்தியமா தெரியாதா, ட்ரைனிங்ல என்ன பண்ணிட்டு இருந்த, சரி சூர்யா நீ சொல்லுன்னு சொல்லிட்டு சூர்யாவை சொல்றான். சூர்யாமே ஃபுல்லா படிச்சுட்டு எல்லாமே ட்ரைனிங்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பான். ஸோ அவன் கரெக்டா சொல்றான் கண்ணை கையில கிரிப்பா பிடிக்கணும் சார், ஒரு கண்ணை வந்து மூடிக்கிட்டு பிரீத்தை வந்து எடுக்கணும், அடுத்து இன்னொரு கண்ணை திறந்து வச்சுட்டு கரெக்டா சுற்றணும்னு சொல்றான். அதுக்கு மைக்கில் அவனை பாரு அவன் எவ்வளவு கரெக்டா சொல்றான், அவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் வெளில ஒரு ஆள் வந்து கூப்பிடுறாங்க. மைக்கிள் போயிட்டு பாக்குறாரு நான் இந்த ஊர்ல தான் சார் இருக்கேன், காலையில உங்க போலீஸ் ஆபீசர் எல்லாம் வந்து தண்ணி எல்லாமே தீத்துட்டாங்க, ஸோ அதனால இன்னைக்கு எங்க ஊர்ல குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை சார்னு சொல்றான். அதுக்கு மைக்கிளும் இதுக்கப்புறம் இப்படிலாம் நடக்காது, நான் எங்க பசங்கள்கிட்ட சொல்றேன் இதுக்கப்புறம் தண்ணி அதிகமா வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றான். அப்புறம் அந்த இடத்துக்கு மிலிட்டரி கேப்டன் ஒருத்தர் வராரு. எதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்புறம் டக்குன்னு இவங்களை பார்த்தோன்னா எல்லாருமே சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்களா இல்லைன்னா எடிட்டிங்ல கட் பண்ணி வச்சாங்களான்னு தெரியல, டக்குன்னு எல்லாருமே யூனிஃபார்ம்ல வந்துட்டாங்க. அந்த கேப்டன் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு மோசமான டீமை நான் பார்த்ததே இல்லை, இந்தியாவிலே மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க, இந்த இடத்துல அதிகமான மாவோயிஸ்டோட அதிகம் இருக்கு, நீங்க இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் மைக்கிளோட சேர்ந்து எல்லாருமே முடிச்சு இருந்தோன்னே பக்கத்துல கேப்டன் வந்து ஒரு மலையாள ஆள் இருப்பாரு, அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அவருமே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பட் ஆனா எங்கிட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு மைக்கிள் சொல்றாங்க. அப்புறம் அந்த கேப்டன் கேட்குறாங்க புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மெட்டல் டிடெக்டர்லாம் இல்லாம எப்படி ஒரு பேமை கண்டுபிடிப்பீங்க, இல்லை எதுக்கு எந்த எவனாவது சுட்டானா எப்படி உங்க உயிரை காப்பாத்திப்பீங்கன்னு கேட்கறான். அதுக்கு ஜோசப்பும் எங்கிட்ட ஒரு கன்னு ஷீல்டு 10 புல்லட்டுமே இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றான்.
கேப்டன் அதை கேட்டோன்னு ரொம்பவே கடுப்பாயிடுறான். அதை வச்சுட்டு என்ன புடுங்க போறீங்களாயா, உங்களோட உயிரை ஒரு 10 குண்டுல உங்களால காப்பாத்திர முடியுமா, இந்த பாரு இந்த போட்டோவை பாருன்னு சொல்லிட்டு இங்க செத்து கிடந்தவங்களோட போட்டோ எல்லாமே மாமோயிஸ்ட் போட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அதெல்லாமே காட்டுறான். எல்லாமே அரண்டு போயிடுறாங்க பார்த்தோன்னே. அப்புறம் மைக்கேல் சொல்றான், இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க தான் சார் எங்களுக்கு கொடுக்கணும். எங்களுக்கு கேரளால இன்ஃபர்மேஷன் வர்றப்போ இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்து தான் வந்திருந்தது, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்கறதா தான் சொல்லியிருந்ததுன்னு சொல்றான். அப்புறம் அந்த டிரான்ஸ்லேட்டருமே கேப்டன் சொல்றான். கேப்டன் அதுக்கு சொல்றான், நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்க, இப்போ நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றீங்களான்னு கேட்காரு. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா பண்ண முடியுமோ உங்க கவர்மெண்ட் கேட்டு புல்லட்ஸ், மெட்டல் டிடெக்டர் எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஜோசப் இப்போ என்ன சார் பண்றது, எவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம கான்டெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கான்டெக்ட் பண்ணணும்னு சொல்றான். மைக்கிளும் யார் போன்லயே சிக்னல் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்புறம் அர்ஜுனும் போன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். மைக்கிள் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றான் இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே. அதுக்கு இன்ஸ்பெக்டரும் என் டீமே சொன்னாங்க, பட் ஆனால் அங்கே கான்டெக்ட் பண்றப்போ அவங்க சொல்றாங்க அது எல்லாமே இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டு, இந்த மெட்டல் டிடெக்டர் இதெல்லாமே நம்மகிட்ட எங்க இருக்கு, நான் வேணா திருப்பி கால் பண்ணிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்றாங்க. அப்புறம் இடத்த சேஞ்ச் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல திலக்குமே இடையில உள்ள இந்த வில்லேஜ் ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த சொட்டு மருந்து போடுறது, ஒரு சில பிஸ்கட் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்றது எல்லாமே பண்றான். அதை மைக்கேல் பார்த்துட்டு இவனா டாக்டரான்னு சொல்லிட்டு ஜோசப்கிட்ட கேட்கிறான். ஜோசப்க்கு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. திலக்கும் அவங்க எல்லாருமே கண்டிப்பா நீங்க ஓட்டு போட வரணும், பக்கத்துல தான் பூத் இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்றான். அப்புறம் மைக்கேல்கிட்ட சொல்லியிருப்பான்ல இந்த தண்ணி பிரச்சனையா இருக்கு உங்க ஆளுங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அந்த ஆள் அந்த வில்லேஜ் ஆள் தான், அங்கதான் இருக்கான். அப்புறம் அர்ஜுனுமே திலக் கிட்ட கேட்கிறான், நீங்க என்ன டாக்டரா சார்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு திலக் சொல்றான், நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டரா தான் இருந்தேன், அப்புறம் தான் ஆர்மியில சேர்ந்தேன்னு சொல்றான். அர்ஜுன் எதுக்கு சார் நீங்க ஆர்மியில சேர்ந்தீங்க, நீங்க ஒரு டாக்டராவே இருந்திருக்கலாமேன்னு கேட்கறான். அதுக்கு திலக்குமே என்னோட ஃபேமிலி ஃபுல்லாவே ஆர்மி தான், அதுவும் இல்லாமல் எனக்குமே ஆர்மி பிடிச்சது, ஸோ அதனாலதான் நான் டாக்டர் விட்டுட்டு இப்போ நான் ஆர்மி எடுத்திருக்கேன்னு சொல்றான். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் திலக்கு. அப்புறம் அவங்க போற வழி இடையில எல்லாமே பாக்குறாங்க, இந்த மிசைல்ஸை வச்சு ஷூட் பண்ணிருப்பாங்கல்ல, அதோட தடம் எல்லாமே மரத்துல இருக்கு. அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அப்படியே அந்த பயம் உள்ளார உருவாகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு ஆத்த கடக்கிறதுக்கு முன்னாடி நெருப்பு அணைச்ச மாதிரியான ஒரு தடம் தெரியுது. திலக்கும் அதை பார்த்துட்டு மைக்கிட்டு சொல்றான், மாமோஸ்ட் இங்க இருந்து போயிருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அப்புறம் ஆத்த கடந்ததுக்கு அப்புறம் சிக்னல் காட்டுறான், இங்க வெயிட் பண்ணி இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம். அது ஜோசப் சரியா புரிஞ்சிக்காம ஓடுங்க ஓடுங்க எல்லாம் ஓடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியிலே கூட்டு வரான். ஃபுல்லா நனைஞ்சு ஒரு பக்கம் போய் வெயிட் பண்றான். அப்புறம் போலீஸ்காரங்களாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் மைக்கிள் கேட்கிறான், நீ எதுக்கு ஓடுனேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜோசப்பும் திலக் சிக்னல் கொடுத்தது ஓட சொன்ன மாதிரி இருந்தது சார், அதான் ஓடிட்டேன்னு சொல்றான். அப்புறம் அந்த இடத்துக்குமே போயிடுறாங்க. நைட்டு ஓரளவு எல்லாருமே சகஜமா இருக்காங்க. ஒரு போலீஸ்காரர் திலக்கிட்ட கேட்கிறான், நீங்க மாமோயிஸ்ட நேர்ல பாத்துறீங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு திலக்கும் பார்த்தது இல்ல, பட் ஆனா நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்றான். அப்புறம் திலக்கே சொல்றான், அதெல்லாம் நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், எல்லாருமே பாத்துக்கலாம்னு சொல்றான். அப்புறம் வெளில பாத்தீங்கன்னா கன்னு ஒண்ணு இருக்கு, அதை ஒரு பையன் எடுக்கிறான். அதே டைம்ல கரெக்டா வெளில விஜயுமே வரான். அவனை பார்த்துட்டு சார் சார் மாமோயிஸ்ட் வந்திருக்கான் சார், வந்து பாருங்க சார் வெளில வெளிலன்னு எல்லாருமே கூப்பிடுறான். அப்புறம் மைக்கிள் அவன் சின்ன பையன்டா, கண்ணக்கில இருக்குன்னு சொல்லிட்டு நவுத்தி விட்டுறான். அப்புறம் டக்குன்னு மெதுவா போயிட்டு அவனே கண்ணை பிடிங்கிடுறான். இந்த கண்ணை யாரோடது, யாரா அங்க வச்சதுன்னு சொல்லிட்டு கேட்டான். டக்குன்னு பின்னாடில இருந்து சூர்யா சார் இது என்னோட கண்ணு தான் சார், இங்க வெளில போயிட்டு வந்தோம் அதனாலதான் இங்க வச்சுட்டு போனேன்னு சொல்றான். அவனுக்கு ஒரு திட்டிடுறான். அப்புறம் உள்ளார வந்தனும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தரும் செட் ஆயிடுறாங்க. விஜய் சொல்றான், அந்த சின்ன பையன் இவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டான், யார்ட்டே குப்பி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்புறம் ஒருத்தன் டக்குன்னு பேக நவுத்துறான். டக்குன்னு அவன்கிட்ட போய் பார்த்தா ஒரு குப்பி ஒண்ணு இருக்கு. இது எனக்கு வேணும், போறப்ப குடிக்கணும்னு சொல்றான். அதுக்கு மைக்கிலும் எல்லாருக்குமே இல்லாத உனக்கு மட்டும் என்னடான்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கொடுக்க சொல்றான். அப்புறம் விஜயும் கரெக்டா மிக்சிங்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையுமே கொடுக்குறான். எல்லாருமே போதல சொல்றாங்க, மாமோயிஸ்ட் வந்தா என்னடா எல்லாருமே இந்த பக்கம் தூக்கி அந்த பக்கம் தூக்கி அடிச்சிடும்னு சொல்றான். கரெக்டா அந்த டைம்ல ஒரு புல்லட் ஃபயர் ஆகி லைட்டை உடச்சிடுறாங்க. யாரா அது மாமோயிஸ்டா இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில சுட்டுட்டு இருக்காங்க. ஒரு 2-3 குண்டு அங்கேருந்து வருது. இவனுமே டக்குன்னு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. திலக்குமே போதும் நிறுத்துங்க, சுடாதீங்கன்னு சொல்றான். வரனா ஜோசப் அதெல்லாமே காதல வாங்காம சுட்டுக்கிட்டே இருக்கானோ. பின்னாடி போலீஸுமே அது எல்லாமே காதல வாங்காம அவனும் எல்லாமே சுட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல மைக்கிளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவன் கண்ணையுமே எடுக்கல. அவனோட ஹார்ட் பீட் அடிக்கிறது நமக்கு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனால கையுமே தூக்குப்புள்ள ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறான். எல்லாருமே சுட்டுக்கிட்டே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. பட் ஆனா மைக்கிளால எதுவுமே பேச முடியல, அமைதியாவே இருக்கான். அப்புறம் ஷூட்டர் நடந்ததுக்கு அப்புறம் கேப்டனுமே வந்துடுறாங்க. எவ்வளவு ரவுண்ட் சுட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஒவ்வொருத்தனும் 7 வாட்டி சுட்டேன், 8 வாட்டி சுட்டேன், ஒருத்தன் ஃபுல்லா சுட்டான் அப்படிங்கிறான். அதுக்கு கேப்டனும் அந்த பக்கத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 2-3 புல்லட் தான் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சுட்டது எல்லாமே வெறும் வெடிதான் சொல்றான். ஒரு வெடி சத்தத்துக்கும் புல்லட் சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியாம நீங்களா என்னடா போலீஸ்னு சொல்லிட்டு திட்டுறான். அப்புறம் கேப்டனும் உங்களோட ஹெட் யாருன்னு கேட்கறாங்க. எல்லாருமே மைக்கில் பாக்குறாங்க. மைக்கிளால ஒண்ணுமே பண்ண முடியல, அமைதியா உட்காந்துருக்கான். அப்புறம் மார்னிங் மைக்கில் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரோட பைக்ல ஏட்டு இங்க கேம்புக்கு வராங்க. ஆபீசர்ட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி என்னதான் சார் பண்றது, அதுக்கு இன்ஸ்பெக்டர் நானும் கேள்விப்பட்டேன். அப்புறம் மிலிட்டரி சைட்ல இருந்து எனக்கு நியூஸ் வந்தது, அந்த 2 மாமோயிஸ்டையும் பிடிச்சிட்டாங்களா, அவங்க ஜஸ்ட் லைட் இருந்ததுனால சுட்டுருப்பாங்க, ஆனா நீங்க தான் தேவையில்லாம சுட்டுட்டீங்கன்னு சொல்றான். அதுக்கு மைக்கிலும் எங்களுக்கு எப்படி சார் தெரியும், நாங்க இதுவரையும் சுட்டது கூட கிடையாது. ஏன் சார் நீங்க இவ்வளவு நாள் கன் வச்சிருக்கீங்களே, நீங்க இதுவரை யாரையாவது சுட்டுருக்கீங்களா,
நம்ம பசங்களுக்கு அது தெரியவே தெரியாது சார். அதுவும் இல்லாம நேற்று தேவையில்லாம சுட்டு இப்போ எங்கள்கிட்ட 8 புல்லட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்றான். அதுக்கு இன்ஸ்பெக்டருமே எஸ்பி வந்து லீவ்ல போயிருக்காரா, அவர் வந்தோன்னு இன்ஃபார்ம் பண்றதா சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் புல்லட் எல்லாமே வந்துடும் சொல்றான். அதுக்கு மைக்கிளும் சொல்றான், எப்படி சார் நாங்க செத்ததுக்கு அப்புறம் வருமா புல்லட் எல்லாமே, அதுக்கப்புறம் வந்து ஒரு புண்ணியமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடறான். அப்புறம் இங்க மைக்கிளோட டீம் காட்டினா மைக்கிள் இல்ல, சோ எல்லாருமே அவங்களோட தாட்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அஜித் சொல்றான், எனக்கு தெரிஞ்ச அந்த குணாலும் அவங்களோட பையனும் தான் மாமோயிஸ்டுக்கு நம்மளோட விஷயத்தெல்லாம் லீக் பண்ணியிருப்பாங்க, அவங்க மாமோயிஸ்டோட கைக்கூலியா இருக்கணும்னு சொல்றான். நான் சொல்ல மறந்துட்டேன், நேற்று அந்த பையன் கன் எடுத்து வச்சிருந்துருப்பான்ல, அது அந்த வில்லேஜர் குணால் சந்தோட பையன் தான், அவன் தான் வந்து கூட்டு போயிருப்பான். நான் சொல்ல மறந்துட்டேன். அஜித் சொல்றான், அவங்க 2 பேர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. அதுவும் இல்லாம அன்னைக்கு மைக்கேல் சார்ட்ட வந்து பேசுறப்போ கேப்டன் வந்தாங்கல்ல, அந்த டைம்ல அந்த குணால் சந்த் அங்க இல்ல, டக்குன்னு போயிட்டா, எனக்கு அவன் மேலதான் அவன் பையன் மேலேயும் தான் சந்தேகமா இருக்குன்னு சொல்றான். அதுவும் இல்லாம இன்னொரு டாக்குமே வருது, நம்மள்ட்ட வெறும் 8 புல்லட் தான் இருந்தது, எல்லாருமே சுட்டுட்டு இருந்தோம், ஆனா மைக்கேல் மட்டும் ஒண்ணுமே சுடல, அவர் வேணும்னே அவரை மட்டும் காப்பாத்திக்கிறதுக்காக அப்படியே அமைதியா உட்காந்து இருந்தாரோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றான். ஒவ்வொருத்தருக்குமே இது ஒரு தாட்டா இருக்கு. பட் ஆனா அர்ஜுன் எதையுமே யோசிக்கல, அவன் ஜஸ்ட் எல்லாத்தையுமே காதல வாங்கிக்கிறான். அப்புறம் மைக்கிளும் வந்துட்டாங்க. திலக் கேட்கிறான், நைட்டு என்ன சார் ஆச்சு, நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு மைக்கிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லன்னு சொல்றான். திலக் கேட்கிறான், உங்களுக்கு பிபி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. மைக்கிள் அதெல்லாமே எதுவும் இல்லைன்னு சொல்றான். ஒருவேளை மைனர் அட்டாக்கா இருக்கும், கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோ சார் சொல்றான். அப்புறம் அர்ஜுன் அங்கே நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றான். இந்த மாதிரி உங்க மேல எல்லாருமே கோவமா இருக்காங்க சார், நைட்டு நீங்க வேணுங்கன்னே தான் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்றான். அதுவும் இல்லாம நம்ம இப்போ ஏதாவது பண்ணலன்னா நம்ம இங்கேருந்து உயிரோட போறதே கஷ்டம் சார்ன்னு சொல்றான். மைக்கிள் வந்து ஒரு ஐடியா பண்றான், அங்க வந்து நிறைய பேர் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அதுல வந்து சோகமா இருக்கிற ஒரு போட்டோவை எடுத்து ஒரு நம்பரும் எழுதி கொடுத்து ஒரு சில விஷயம் எல்லாமே எழுதி வைக்கிறான். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த நம்பர்லயுமே அனுப்பிடுன்னு சொல்றான். கட் பண்ணா கேரளால ஒரு பெரிய போராட்டம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அங்க உள்ள ஆபீசர்ஸ்க்குலாம் எந்த ஒரு பொருட்களுமே போல, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே அனுப்பல, அவங்க உயிரோட வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ரோட்ல ஃபுல்லா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நியூஸ்ல எல்லாமே வந்துட்டு அதெல்லாமே எஸ்பியுமே பாக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த போராட்டம் மூலமா தான் அவங்களுக்கு புல்லட் அனுப்பலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்றாங்க. ஃபுல்லா எல்லாமே ரெடி பண்ணி ட்ரெயின்லயுமே அனுப்பி விடுறாங்க. அப்புறம் கட் பண்ணா மைக்கிள் வந்து இன்ஸ்பெக்டரை பாக்குறான். இன்ஸ்பெக்டரும் நீ தான் அதை பண்ணுன்னு தெரியுது, ஏன் அதை பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு மைக்கிள் வேற என்ன பண்றது சார், நம்மளோட உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம் சார், அதுவும் இல்லாம என் கூட இருக்கிற என்னோட பசங்களோட உயிர் ரொம்ப முக்கியம் சார், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்றான். அப்புறம் இன்ஸ்பெக்டருமே புல்லட் எல்லாமே அனுப்பி வச்சுட்டாங்க, உங்களுக்கு நாளைக்கு கிடைச்சிடும் சொல்றான். அப்புறம் திருப்பி வில்லேஜ்குள்ள கேம்புக்கு வந்தா அர்ஜுன் வந்து மைக்கிள்கிட்ட சொல்றான், சார் இந்த குலங்கு இருக்கான்ல சார், அவனோட பையன் தான் மாமோயிஸ்ட்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போறாங்க சார்ன்னு சொல்றான். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜீப்ல அவனோட பெரிய பையன் உட்காந்துருக்கான், அவனை அப்படியே கூட்டு போறாங்க. பின்னாடி குலங்குமே ஓடி போயிட்டு இருக்கான். அப்புறம் பக்கத்துல விஜயுமே சொல்றான், சார் நான் தான் முதல்ல சொன்னேன்ல சார். அப்புறம் அஜித் ஆரம்பிக்கிறாப்புல, இந்த மாதிரி ஒரு ஆபரேஷனுக்கு அனுப்புறப்போ ஒரு பெரிய ஆபீசர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆபீசர் அனுப்பியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஆபீசர் அனுப்பிட்டாங்கன்னு சொல்றான். எல்லாருமே காதுபட சொன்னோமே மைக்கிளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அன்னைக்கு நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, நான் இதுவரையும் கன்னை வச்சு அவனையுமே ஷூட் பண்ணதே இல்லை, அதுவும் இல்லாம அவ்வளவு கன் சத்தத்தை கேட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கையெல்லாமே ஷிவரிங் ஆயிடுச்சு, எல்லாருமே நான் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா என்னை தாண்டி வரும், என்னை கொண்டுட்டு தான் வரும்னு சொல்றான். இந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மைக்கிள் அப்படியே வெளிப்படையா எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். அர்ஜுன் நல்லா பேசிட்டீங்கல்ல, அவர் நம்மளோட எஸ்ஐ, பட் ஆனா உங்க கூட எல்லாம் அவ்வளவு சகஜமா பேசினாங்க, நீங்களாம் இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றான். அப்புறம் அந்த இடத்துக்கு குணால் சந்த் வரான், மைக்கிள்கிட்ட பேசுறான், சார் இந்த மாதிரி என் பையனை கூட்டு போய் வச்சுட்டாங்க சார், அவன் ரொம்பவே நல்லவன் சார், அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்றான். டக்குன்னு விஜய் சொல்றான், சார் திருப்பி எந்த ஒரு ரிஸ்க்குமே எடுக்காதீங்க சார், அவனை நம்பாதீங்க, அவன் பையன் ஒரு மாமோயிஸ்ட், அவனுமே மாமோயிஸ்டா தான் இருக்குன்னு சொல்றான். அர்ஜுன்டி ஹிந்தியில சொல்றான், ஹிந்தியில அவனுமே சொல்லிடுறான். அது குணால் சந்துமே, என்ன எங்களோட குரூப் எல்லாருமே இங்கேருந்து அனுப்பிட்டாங்க, வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னாங்க, அங்கேயுமே போனோம், அங்கேருந்துமே இப்போ துரத்துறாங்க, நாங்க எங்க தான் சார் போறது, என் பையன் மாமோயிஸ்ட் இல்ல, அந்த மாதிரி நானுமே மாமோயிஸ்ட் இல்ல, எங்க ஜனங்கள்ல யாருமே இல்லை சார், எங்களை விட்டுருங்க சார்ன்னு சொல்லிட்டு அழுதுட்டே போயிடுறான். சூர்யா அவன் சொல்றதெல்லாமே கேட்டுட்டு கண்ணு கலங்குது, ஒரு மாதிரி ஆயிடுறான். மைக்கிள பாக்குறான், பட் ஆனா மைக்கிளால என்ன பண்ண முடியும், மைக்கிள் அப்படியே அமைதியா தான் நிக்கிறான். அப்புறம் மைக்கிள் பேட்ரோலுக்கு கிளம்புறாங்க, கூட சூர்யா, விஜய், இன்னொரு போலீஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. பேட்ரோலிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு வராங்க. அப்ப டிரைவர் பாத்தீங்கன்னா டக்குன்னு சடனா நிறுத்திடுறாங்க. மைக்கிளுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு டிரைவர் சொல்றாங்க, எதுக்கு மைன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த டைம்ல ஜீப்ல போறதுக்கு கொஞ்சம் ஆபத்தா இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் மைக்கிளுமே டிரைவர்கிட்ட கேக்குறான், உங்ககிட்ட மொபைல் இருக்கா, சிக்னல் இருக்குமான்னு சொல்லிட்டு கேக்குறான். டிரைவரும் மொபைல் இருக்குன்னு சொல்றான், பட் ஆனா சிக்னல் இல்ல. அப்புறம் மைக்கிளும் அவரோட டீம் கிட்ட, நான் வர இங்கே இருங்க, நானும் டிரைவரும் போயிட்டு சிக்னல் தேடி பாக்குறோன்னு சொல்றான். ஏன்னா கேம்புக்கு போன் பண்ணி சொல்லி ஆகணும், இந்த மாதிரி இங்க ஏதாவது மைன்ஸ் இருந்ததுன்னா அதை எடுக்க சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் சிக்னல் தேடி அப்படியே போறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு பாக்குறாங்க, பட் ஆனா டிரைவர் போன்ல சிக்னலே வரல. மைக்கிளும் சரி வாங்க வாங்க போலான்னு சொல்லிடுறான். அங்க ஜீப்புக்கு பக்கத்துல பார்த்தா 3 போலீஸுமே காணும், எங்க போனாங்களேன்னு தெரியல. பக்கத்துல ஒரு இடத்துல சவுண்ட் கேக்குது. மைக்கிளுமே அவனோட கன்னை எடுத்துக்கிறான், கை நடுங்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் புடிச்சுக்கிறான் ஸ்டெடியா. ஒருத்தர் போட்டு ஒரு 3 பேர் அடிக்கிறாங்க, மாஸ்க் கட்டிட்டு இருக்காங்க. டக்குன்னு கன் எடுத்து சுட போற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறான், அவங்க எல்லாருமே ஓடிடுறாங்க. அங்க யார் அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா குணால் சந்த் தான். மைக்கிளும் போயிட்டு எழுப்ப ட்ரை பண்றாங்க, அவர் எழுந்திருக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாரு. டக்குன்னு பின்னாடி பாத்தீங்கன்னா சூர்யாவுமே வந்துடுறான்.
எங்க போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறான். சூர்யாவுமே இங்கதான் சார் போனோம்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த 2 போலீஸ் ஆபீசருமே வராங்க. அப்புறம் குணால் சந்த் அவனோட வீட்டுல போய் விடுறாங்க. அவன் காலில் எல்லாமே ரொம்ப அடிபட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒத்தனை கொடுக்குறாங்க. குணால் சந்த் சொல்றான், நாங்க ஒன்றும் மாமோயிஸ்ட் இல்லை சார். மாமோயிஸ்ட் நாங்க அவங்களோட குரூப்னு சொல்றாங்க. நீங்களுமே எங்களை மாமோயிஸ்ட் குரூப்னு சொல்றீங்க. பட் ஆனா நாங்க எந்த ஒரு குரூப்லயுமே இல்லை. நானுமே இல்லை, என் பையனும் இல்லை, என் ஊருமே இல்லைன்னு சொல்றான். அப்புறம் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல காட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆசிஃப் பக்கத்துல ஒரு பொண்ணு லேஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு. லேஸ் சாப்பிடுறீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே கடலை போட்டுட்டு இருக்கான். விஷயம் என்னன்னா அவனும் இன்னொரு போலீஸும் சேர்ந்துதான் புல்லட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இன்னொரு போலீஸ் சொல்றா, நீ ஏன் இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க, உனக்கு ஒரு டென்ஷனுமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு ஆசிஃபும், ஏன் சாமி நீ இவ்வளவு நேர்மையா இருக்க, அமைதியா இருன்னு சொல்றான். அப்புறம் பக்கத்துல ஒருத்தன் புல்லட் இருக்கிற பெட்டி மேல காலை வச்சோன்னே அந்த போலீஸ் டக்குன்னு கன் எடுத்து வெளில வச்சிடறான். அப்புறம் டக்குன்னு பயந்துட்டு அவனுமே காலை எடுத்துடுறான். சீன் கட் பண்ணா திருப்பி மைக்கிளோட கேம்ப காட்டுறாங்க. அப்புறம் மைக்கிளும் திலக்கும் பேசிட்டு இருக்காங்க. மைக்கிள் கேட்கிறான், மாமோயிஸ்ட்ல எந்த பக்கத்துல இருந்து வருவாங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு. அதுக்கு திலக்கும் அவங்க எல்லா பக்கத்துல இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அப்புறம் மைக்கிளும் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் போல சொல்றான். இந்த மாதிரி மரத்து மேல இருந்து யாராவது வராங்களான்னு சொல்லிட்டு கவனிக்கிறதுக்கு அங்க ஒரு சின்ன ஒரு பிளேஸ் ஒன்று ரெடி பண்ண சொல்றான். அப்புறம் கீழே பாடத்துல பாத்தீங்கன்னா 4 பக்கமும் சாக்குல மண்ணள்ளி அப்படியே சுத்திர அடுக்க சொல்றான். இந்த யாராவது வந்தாங்கன்னா அப்படியே சுடுறதுக்கு ஆபீசர்ஸ் எல்லாமே சொல்றான், இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணிருங்க, நான் போயிட்டு கேம்ப்ல போயிட்டு ஸ்நாக்ஸும் இன்னும் வேற ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்றான். அப்புறம் மைக்கேல் போனதுக்கு அப்புறம் ஜோசப் விஜய்கிட்ட சொல்றான், இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணிட்டு, அவங்க நம்மளை காப்பாற்றணும்னு நினைச்சாங்கன்னா முதல்ல புல்லட் எடுத்துட்டு வர சொல்லுங்கன்னு சொல்றான். அதுக்கு விஜயுமே சொல்றான், புல்லட் எடுத்துட்டு வந்தா மட்டும் உங்களால சுற்ற முடியுமா, இல்ல என்னாலதான் சுற்ற முடியுமா, யாருக்குமே சுட தெரியாதுன்னு சொல்றான். அப்புறம் இந்த மரத்து மேல சின்ன ஒரு கட்டடம் மாரி கட்டி அங்க நிக்கிறதுக்கு பிளேஸ் பண்றதெல்லாம் சூர்யாவோட டீம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் சூர்யா மாரி சின்ன சின்ன போலீஸ் ஆபீசர் எல்லாம் சேர்ந்து அதை பாத்துட்டு இருக்காங்க. அங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த மண்ணு போடுறது, சாக்குல மண்ணு கூடி அதை எடுத்துட்டு போறதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இந்த மண்ணை சாக்குல போட்டு கொடுக்கறதெல்லாம் விஜய் அஜித் அவனோட டீம் அதெல்லாமே பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு ஜூனியர் கான்ஸ்டபிள் சாக்கு தூக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதை மரத்து மேல ஏறி போய் கொடுக்கறது அதெல்லாமே ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்லிட்டு அர்ஜுனை வேலையை மாத்திக்க சொல்றாங்க. அதுக்கு அஜித் சொல்றான், எல்லாருமே சார் சொன்ன வேலையை தான் பார்க்கணும், அவங்க அசைன் பண்ண வேலையை வேற யாருக்கும் மாத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு அந்த ஜூனியர் கான்ஸ்டபிள் சொல்றாங்க, சார் நம்ம இங்க மாமோயிஸ்ட் தடுக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம், சோ இதுல போயிட்டு நீங்க இப்ப ஜூனியர் சீனியர்லாம் பாத்துட்டீங்களேன்னு சொல்றான். அந்த டைம்ல ஜோசப்புமே வந்துடுறான், என்ன பிரச்சனை, என்ன பண்ணிடுறீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு விஜய் இந்த மாதிரி இங்க நடந்த பிரச்சனையை சொல்றான். அதுக்கு ஜோசப் சொல்றான், நான் சொல்ற வேலையை ஒழுங்கா பண்ணுங்க, எல்லாம் நான் சொல்ற வேலையை செஞ்சா போதும்னு சொல்றான். அதுக்கு விஜயும் கொஞ்சம் கடுப்பாயிட்டு, சார் 2 நாளா நீங்க ஃபீவர்னு அப்படியே தானே உட்காந்துருந்தீங்க, ஏதாவது ஒரு வேலை பண்ணிருப்பீங்களா, இப்ப எங்களை திட்டிருக்கீங்களேன்னு சொல்லி கேட்கிறான். அப்புறம் ஜோசப் அவனை திட்டுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். டக்குன்னு பின்னாடில இருந்து மைக்ல வந்துடுறான். இங்க நடந்ததெல்லாம் அவருக்குமே தெரியும். ஜோசப் திட்டுறான், ஏன் இவ்வளவு தூரம் இங்க வந்துட்டீங்க, இப்பயுமே நீங்க இதெல்லாமே பாத்துட்டு இருப்பீங்களா, ஒழுங்கா எல்லாம் சேர்ந்து பண்ணீங்க, இங்க இருந்து யாராவது ஒருத்தன் இல்லாம போயிட்டான்னா அவன் குடும்பத்தை நம்ம தான் பாத்துக்கணும், இந்த ஈகோ கேஸ்ட் இதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாம் சேர்ந்து உழைங்க, அப்பதான் இங்க இருந்து போக முடியும்னு சொல்றான். அப்புறம் மிலிட்டரி ஆஃபீஸர் வராங்க, நாளைக்கு எலெக்ஷன்ல, சோ எலெக்ஷனுக்கான ஆஃபீஸர் எல்லாமே கொண்டு வந்து விடுறாங்க. அந்த மிஷின் லொட்டுலோஸ்க்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அப்புறம் அங்க இன்டர்வியூக்கு ஒரு லேடியுமே வந்திருக்காங்க. அவங்களுமே அந்த மிலிட்டரி ஆஃபீஸரை இன்டர்வியூ பண்றாங்க. இந்த மாதிரி பாதுகாப்புலாம் எப்படி இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கா அப்படின்லாம் கேட்கறாங்க. அதுக்கு மிலிட்டரி ஆஃபீஸருமே 175 இடத்துல சென்டர் இருக்கு, எல்லா சென்டர்லயுமே பாதுகாப்பு ரொம்பவே பக்காவா இருக்கு, நாங்க எல்லா ஊர்கள்ல இருந்துமே நிறைய பாதுகாப்பு படையை இறக்கிருக்கோம், எல்லாமே ரொம்பவே பக்காவா இருக்குன்னு சொல்றான். அப்புறம் கேமரா மைக்கிள் பக்கம் திருப்பினா மைக்கிளும் அப்புறம் அவரோட டீமும் அப்படியே வரப்பா நிக்கிறாங்க. அப்புறம் மிலிட்டரி ஆஃபீஸர் சொல்றான், மாமோயிஸ்டே இந்த இடத்துக்கு வந்தாலுமே எங்க ஆளுங்க நிறைய கன் வச்சிருக்காங்க, எல்லாமே ரொம்ப சூப்பரான தரத்துல இருக்கு, வந்தாங்கன்னா அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் மிலிட்டரி ஆஃபீஸரும் போக பாக்குறான். டக்குன்னு ஜோசப் போய் சொல்றான், சார் நீங்க முன்னாடி எங்கிட்ட நிறைய கன் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, பட் ஆனா எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்றான். அதுக்கு அந்த மிலிட்டரி ஆஃபீஸருமே சிரிச்சுட்டு போயிடுறான், அதுல பல அர்த்தம் இருக்கு, இங்க உள்ள அரசியலே தெரியாம நீ பேசிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் கட் பண்ணா சூர்யாவும் அஜித்தும் காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. சூர்யா சொல்றான், சீக்கிரம் வாங்க சார்னு சொல்லிட்டு. அதுக்கு அஜித் சொல்றான், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, மாமோயிஸ்ட் இப்போ வந்தாங்கன்னா உன்னை கூட விட்டுருவாங்க, நீ காட்டுவாசி பையதான், பட் ஆனா என்னதான் கொண்டு விடுவாங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் கட் பண்ண கேம்ப்ல காட்டினா மைக்கிளும் இப்பதான் கண்ணு முழிக்கிறாப்ல, வெளில இவங்க 2 பேரும் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அர்ஜுன் சொல்றான், இவங்க 2 பேரும் ஒரு வேலையா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் திருப்பி இவங்களை காட்டினா அஜித் சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு இருக்கான், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாட்டில் வாங்கிக்கிறான். அப்புறம் சூர்யாவை கூப்பிடுறான். சூர்யா பாத்தீங்கன்னா அங்க உள்ள பசங்களுக்கு பிஸ்கட் கொடுத்துட்டு இருக்கான். அஜித் கேட்கிறான், இங்க உள்ளவனுக்கு நீ பிஸ்கட் கொடுக்க தான் வந்துருந்தியா, எதுக்கு வந்தோமோ அதை வாங்கி டக்குன்னு போக வேண்டியதாங்கிற மாதிரி சொல்றான். சூர்யாவுமே அவங்களாம் ரொம்ப பாவம் சார், நம்மள மாதிரிலாம் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு அஜித்துமே நம்மள மாதிரியா, ஒன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி ரொம்ப அவனை மட்டம் தட்டி பேசுறான். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றான், இவனுக்குலாம் எதுக்குதான் ஓட்டு உரிமை கொடுத்தாங்களோ தெரியல, இந்த இடத்துல கேம்ப் போட்டு இங்கெல்லாம் வாழணும்னு எனக்கு என்ன விதியாங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். சூர்யாவுக்குமே ரொம்பவே கடுப்பாயிடுச்சு, நீ என்ன வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா பேசுறீங்கன்னு அடிச்சிடறான். அப்புறம் இவனுமே அடிக்கிறான், 2 பேருமே சேர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சூர்யா கீழே வந்துடுறான், அஜித் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். எட்டைக்கு ஒரு வண்டி வருது, சரி ஏதோ போலீஸ்கார வண்டியா இருக்குமே சொல்லிட்டு 2 பேருமே அமைதியா இருக்காங்க. பக்கத்துல வர்ற வண்டி டப்புன்னு வெடிச்சிருது, மாமோயிஸ்ட் வண்டியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்புறம் கட் பண்ணா அப்படியே சுத்திரும் ஆம்புலன்ஸ் அந்த வேலை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அஜித் முடிச்சு பாக்குறான். அர்ஜுன் வந்து பாக்குறான். அஜித் கேட்கிறான் சூர்யா என்னாச்சுன்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா எதுக்கு அவனுமே நல்லா இருக்கான், அவனும் பிரச்சனை இல்லை. அஜித்துமே அவனை பாக்குறான். அப்ப நைட்ல மைக்கேல் வெளில நிக்கிறான். சூர்யா வந்து சொல்றான், சார் இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் இதுக்கப்புறம் போலீஸ்ல இருக்கிறதா விரும்பல சார், நான் இந்த வேலையை விட்டுலான் இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் டக்குன்னு மைக்கிலும் வந்து அந்த குரூப் ஆளுங்க எல்லாரும் முன்னாடி சொல்றான், சூர்யா நம்மலாம் ஒரே டீம், ஸோ உனக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்ததுன்னா எல்லாரும் முன்னாடி சொல்லுன்னு சொல்றான். அஜித்துமே தலையை குனிஞ்சுக்கிறான். சூர்யா சொல்றான், இந்த மாரி இந்த இன்சிடென்ட் இன்னைக்கு நடந்தது இல்ல, அதுக்கு முன்னாடி நானும் அஜித் சார் சண்டை போட்டு இருந்தோம். நான் யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க வீட்டுல எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு நிறைய மரியாதை வரும், உன்னை எல்லாருமே நல்லா பார்ப்பாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாங்க. நானுமே அதெல்லாமே நம்பிட்டு தான் இந்த போலீஸ்க்கு வந்தேன். பட் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமே எனக்கு கிண்டல் பண்றது குறையவே இல்லை, என் கூட இருக்கிறவங்களே எனக்கு கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்றான். அதுவும் இல்லாம நான் வாழ்ற வாழ்க்கை இன்னொருத்தவங்க முடிவு பண்றாங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இதுக்கப்புறம் இந்த போலீஸ் வேலையில இருக்க வேணாம்னு எனக்கு தோணுது சார். இந்த ஊரை விட்டு போயிட்டு நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த போலீஸ் வேலையை நான் விட்டுலான் இருக்கேன் சார்னு சொல்றான். அப்புறம் சுத்திரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. அஜித்துமே பாக்குறான். அர்ஜுன் வந்து சொல்றான், அதெல்லாம் ஒன்னும் இல்லடான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன ஹக் பண்ணிக்கிறான். மைக்கேல் சொல்றான், நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வேலையை விட்டுன்னு நினைக்கிறீல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது உன்னோட முடிவுன்னா எடுத்துக்கோ, பிரச்சனை இல்ல. பட் ஆனா நாளைக்கு எலெக்ஷன், நாளைக்கு நம்ம இங்க இருந்து போவோமா என்னன்னே தெரியல, ஆனா நம்ம கண்டிப்பா ஒன்னா இருப்போம், ஒரே டீமா இருந்து நாளைக்கு என்ன நடக்க போதோ சமாளிப்போம்னு சொல்றான். அப்புறம் கட் பண்ணி ட்ரெயின்ல காட்டினா போலீஸ் ஆபீசர் வந்து அந்த பாக்ஸை காணும் தேடிட்டு இருக்கான். டோர் கிட்ட வந்து ஆசிஃப் கூப்பிடுறான். ஆசிஃப் அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். பாக்ஸை காணும்டான்னு சொல்லிட்டு கத்துறான். ஆசிஃப்மே பாக்ஸை காணுமா, என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறான். பாக்ஸை காணும். இங்க ஒருத்த உட்காந்து தானே, அவன் எங்கடான்னு சொல்லி கேட்கிறான். அதுக்குமே தெரியலன்னு சொல்றான். அப்புறம் ரெண்டு பேருமே பதறி போயிட்டு கத்துறானோ அலறானோ. டக்குன்னு கட் பண்ணா மார்னிங் கேம்ப்ல காட்டுறாங்க. அஜித்தும் அர்ஜுனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெளில. யாரோ ஒருத்தவங்க வர்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு கண்ணை தூக்குறாங்க. அப்புறம் அஜித் சொல்றான், அவங்க ஓட்டர் ஐடி காட்டுறாங்க பாரு, ஓட்டு போறதுக்கு வராங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் டக்குன்னு எலெக்ஷன் ஆஃபீஸரையும் போய் எழுப்புறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் செட் பண்றாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் எஞ்சி ஃபுல்லா குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாமே போட்டுக்கிறாங்க. ஊர் மக்களுமே ஓட்டு போறதுக்கு காலையிலே கரெக்டா வராங்க. அப்புறம் சூர்யாவும் அஜித் கிட்ட பேசுறான். அவன் வரதை பார்த்தா மன்னிப்பு கேட்கற மாதிரி இருக்கு. டக்குன்னு அந்த டைம்ல அஜித்துமே சொல்றான், நேத்து நடந்ததான் மறந்துடு, நேத்து நான் செத்துட்டேன், இதுக்கப்புறம் அப்படிலாம் ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு லைட்டா ஸ்மைல் பண்றான். ரெண்டு பேருமே ஸ்மைல் பண்றாங்க. அப்புறம் மைக்கிளும் அர்ஜுனும் கேம்புக்கு போறாங்க. அங்க நியூஸ் பேப்பர் ஒண்ணு இருக்கு. அதை மைக்கிள் எடுத்து பாக்குறான். அப்பதான் வந்து நமக்குமே தெரியுது, குணால் சந்தோட பையன் இருந்தால ஒருத்தன் கூட்டு போனாங்களா மாமோயிஸ்ட்னு சொல்லிட்டு, அவனை சுட்டு கொண்டு இருக்காங்க. அர்ஜுனுமே கேட்கிறான், இது வந்து குணால் சந்தோட பையன் தானே சொல்லிட்டு. மைக்கிளுமே ஆமா ஆமான்னு சொல்றான். அதுக்குள்ள அந்த பெரிய ஆபீசர் வந்துடுறாங்க. சார் புல்லட் கொடுங்க சார், டைம் ஆயிடுச்சு, நாங்க போகணும்னு சொல்லிட்டு மைக்கிள் சொல்றான். அதுக்கு பெரிய ஆபீசரும் சொல்றாங்க, புல்லட்டுமே வரல, அதை கொண்டு வந்து ஆளுமே வரலன்னு சொல்றாங்க. சீரியஸா சொல்லணும்னா மைக்கிளுக்கு செம கடுப்பாகுது. அவ்வளவு கடுப்பையுமே அடக்கிட்டு வந்துடுறான். அப்புறம் கேம்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 கார் ஒண்ணு வருது. அதுல இருந்து வர்றவன் பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே ஒரு பெரிய கட்சி வச்சிருக்கிற ஒரு ஆளு. விஜய் வந்து ஐடி காட்டுங்கன்னு சொல்றான். டக்குன்னு அவன் தோல்ல தட்டிட்டு அப்படியே உள்ளார போறான். விஜய் என்ன சார்ன்னு சொல்லிட்டு கேட்கிறான். திலக் வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியே விடுன்னு சொல்றான். இவனை உள்ளாரதை பார்த்துட்டு அந்த எலெக்ஷன் ஆபீசர்ஸ் எல்லாம் வணக்கம் போடுறாங்க. உள்ளார போயிட்டு கள்ள ஓட்டு போடுறாங்க. வெளில விஜயுமே ஜோசப் கிட்ட சொல்றான், சார் அவனை கள்ள ஓட்டு போட போறாங்க சார், நம்ம தடுக்கணும்னு சொல்றான். அதுக்கு ஜோசப்புமே அவனோ வேலையை அவனை பார்த்துட்டு இருக்கானோ, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருப்போம், அமைதியா இருன்னு சொல்றான். திலக்குமே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றான். விஜயுமே அதுக்கு சொல்றான், சார் நம்ம ஜஸ்ட் இங்க மாவோயிஸ்ட பிடிக்க மட்டும் தான் வந்தோமா சார், இந்த கள்ள ஓட்டு போடுறதுமே தப்பு தானே சார், அதையுமே நம்ம பிடிக்க தேவையில்லையான்னு சொல்றான். அதுக்கு ஜோசப்புமே அதுக்கு நம்ம என்ன பண்றது, அமைதியா இருன்னு சொல்றான். அப்புறம் டக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ளார எல்லாருமே சண்டை போட்டு இருக்காங்க. என்ன மேட்டர்னா, அங்க அந்த ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல, அங்க ஒரு பட்டனை தட்டுறப்போ வேற இடத்துக்கு ஓட்டு போயிட்டே இருக்கு. சோ மிஷின் தப்பா இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அதனால பயங்கரமா அந்த எலெக்ஷன் ஆபீசர் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மைக்கிளுமே வந்துடுறான். அந்த அரசியல்வாதி ஆளு வந்து இந்த எலெக்ஷன் மிஷினை வந்து வெளில தூக்கி போடுறான். மைக்கிள் கால் கிட்ட வந்து விழுது. மைக்கிளும் அதை எடுக்க போறான். டக்குன்னு அந்த ஆள் வந்தோன்னா பலார்னு ஒரு அறை விடுறான். சுத்தி உள்ள ஆபீசர்ஸ்க்குலாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்ன இப்படி அடிச்சுட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் உள்ளார போயிட்டு எல்லாருமே அடின்னு அடிக்கிறாரு. எல்லாருமே அடிச்சு வெளில துரத்துறாங்க. அந்த பெரிய அரசியல்வாதி இருக்கான்ல, நீங்க 4 நாள் ஒர்க்கா வந்திருக்க, அமைதியா இருன்னு சொல்றான். அவனையும் அப்படியே கழுத்து பிடிச்சி எல்லாரையும் வெளில தள்ளி விடுறாங்க. அப்புறம் அந்த பெரிய அரசியல்வாதியோட கூட்டாளி ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து எங்க தலைவரையும் தட்டிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மைக்கிளோட நெஞ்சிலே தட்டுறான். மைக்கிள் கீழே விழுந்ததை பார்த்துட்டு எல்லா போலீஸ் ஆபீசரும் டக்குன்னு கன் எடுத்து அவன் முன்னாடி நிறுத்துறாங்க. பாக்கிறதுக்கே மாசா இருந்தது. முடிஞ்சா காப்பிரைட் இல்லாம அந்த வீடியோவை நான் போட ட்ரை பண்றேன். செம்மையா இருந்துச்சு அந்த சீனு. மைக்கிளும் இதெல்லாம் நம்ம பசங்களாங்கிற பேர் அப்படியே சுத்தி பாக்குற ஆச்சரியமா. அப்புறம் டக்குன்னு மாசா ஏந்துருச்சு, போங்கடா எல்லாம் வெளில போங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே துரத்தி விட்டுறான். அப்புறம் ஜோசப் மைக்கிள்கிட்ட சொல்றான், சார் புல்லட் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு மைக்கிளும் கடுப்புல சொல்றான், புல்லட்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்மளதான் நம்ம பாதுகாத்துக்க போறோம், எவன் வந்தாலும் பாத்துக்கலாம், எல்லா இடத்துலயுமே சுத்தி நில்லுங்கன்னு சொல்றான். அப்புறம் ஒரு போலீஸ் ஆபீசர் மரத்துல அந்த ஸ்டாண்ட்ல போய் நின்று பாக்குறாங்க. ஒரு 2 வண்டி நிறைய ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே மாவோயிஸ்டா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து எல்லாருமே பேசுறாங்க. மொத்தம் 8 புல்லட் தான் இருக்கு, யாராவது சுட தெரிஞ்சவன்கிட்ட கையில கொடுங்கன்னு சொல்றான். அதுக்கு ஜோசப், நான் சொல்றேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். அப்புறம் அர்ஜுனும் சொல்றான், குண்டெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்தாச்சு சார், இப்ப நம்ம எதை வச்சுட்டு சார் நம்ம அவங்க எல்லாமே எதுக்க போறோம், நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா குண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு மைக்கிள் சொல்றான், குண்டு தான் இல்ல, லத்தி இருக்குல்ல,
நமக்கு சுடதான் தெரியாது, பட் ஆனா அடிக்க தெரியாமலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணா எல்லாருமே லத்தி எடுக்கிறாங்க. மைக்கேல் எல்லாருக்குமே ஒன்னொன்னு தூக்கி போடுறான். அப்புறம் ஹெல்மெட் மாட்டிக்கிறாங்க, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அதையுமே மாட்டிக்கிறாங்க. கார் எல்லாமே கேம்புக்கு முன்னாடி வந்துருச்சு. வந்த ஆளுங்க பாத்தீங்கன்னா இப்ப அரசியல்வாதி போனானும்ல, அவனோ தான் ஆளை கூட்டு வந்திருக்கானோ, மாமோயிஸ்ட் யாரும் வரல. அவனை பின்னாடி பாட்டில வந்து நெருப்பு சொருவி வச்சிருக்காங்க தூக்கி அடிக்கலாமேன்னு சொல்லிட்டு. போலீஸ்காரங்களும் மாமோயிஸ்ட் இல்ல இவனோ தான் சொல்லிட்டு அப்படி முன்னாடி வராங்க. அவனு எல்லாருமே பாட்டிலையும் வீசுறாங்க. ஃபுல்லா ஃபைட்டுமே ஆரம்பிக்குது. எல்லாருமே அடிச்சுட்டு இருக்காங்க. மைக்கிளுமே எல்லாருக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கான். ஒரு சில போலீஸ் ஆபீசர்லாம் உள்ளார வந்துடுறாங்க. மைக்கிள் சொல்றான், தலையே போனாலும் அவனை உள்ளார வரக்கூடாது, எல்லாருமே அடிச்சு வெளுங்கடா, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிக்க சொல்றான். கேம்புக்குள்ளார வர ஒவ்வொருத்தருமே பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்புறம் மைக்கிள் எலெக்ஷன் ஆபீசர் சொல்றான், கன்னை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனோட கன்னை கொடுக்குறான். அங்க அரசியல்வாதி குரூப் இருக்குல்ல, அவனோட ஒரு கன்னு இருக்கு. அவனுமே சுட ட்ரை பண்றாங்க. ஜோசப்மே சுட ட்ரை பண்றான். பட் ஆனா அவனை எல்லாருமே ஒளிஞ்சுக்கிறாங்க, சுடவே முடியல. ஒவ்வொரு வாட்டியும் குண்டு மிஸ் ஆகிறப்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறான். பட் இருந்தாலும் அவனால சரியா சுட முடியல, குண்டுமே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்புறம் மைக்கிளும் எல்லாரையுமே சேர பண்ற விதத்துல பேசிட்டு இருக்கான். களத்துலயுமே யாருக்கு ஃபைட் பண்றான். இங்க ஜோசப்ப காட்டினா மொத்தம் 6 குண்டு. அந்த எதுக்கு சொல்றவன் மேல ஒரு குண்டு கூட படல. மைக்கிள் சொல்றான், என்ன புண்ணியமோனே, எவனே ஒருத்தனே சுட்டு தொலைடா, இருக்கிற 2 குண்டையும் காலி பண்ணிடாதுங்கிற மாதிரி திட்டுறான். ஜோசப் திருப்பி அந்த குண்டியுமே சுடுறான். ஒரு குண்டுமே மிஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு குண்டு தான் இருக்கு. டக்குன்னு கண்ணை மூடிட்டு சுடுறான். நல்ல வேலை கரெக்டா போய் சுட்டுடுச்சு. அந்த ஆப்போசிட்ல சுடுறவன் செத்துட்டான். அவ்வளவுதாங்க, ஒரு வழியா போலீஸ் எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. எல்லாருமே அடிச்சு துரத்திட்டாங்க. ஜோசப் வந்து பாத்துட்டு சொல்றான், சார் இன்னும் காருங்கெல்லாம் வருது, மாமோயிஸ் வந்திருக்காங்க போலங்கிற மாதிரி சொல்றான். எல்லாருமே திருப்பி ரெடியா வராங்க, எவ்வளவு பேர் வந்தாலும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் ஆனா எதுக்கு வந்தது பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஆபீசர்ஸ் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா திலக்குக்கு வந்து கையில ஒரு அடிபட்டு இருக்கும். அவங்களையுமே தூக்கிட்டு போறாங்க. அங்க அடிபட்ட ஒரு சில பேருக்குமே மருந்து கொடுத்து எல்லாருமே கூட்டு போறாங்க. அப்புறம் போறப்ப மிலிட்டரி ஆபீசர் மைக்கிட்ட சொல்றான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எல்லாருமே போலான்னு சொல்றான். அப்புறம் எல்லாருமே அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாருமே எடுத்து வச்சுக்கிறாங்க. விஜய் வந்து அர்ஜுன்ட்ட சொல்றான், இங்க திருப்பி ஒரு வாட்டி வரணும், இந்த யூனிஃபார்ம் இந்த கன்னு எதுவுமே இல்லாம இங்க சும்மா வந்து பாக்கணும்னு சொல்றான். அப்புறம் குணால் சந்த் அவனோட பையனும் வந்திருக்காங்க. மைக்கிள் வந்து அந்த ஸ்கூலோட சாவி அவன்கிட்ட கொடுக்குறான். குணால் சந்த் சொல்றான், எஸ்பி ஆபீஸ் போனேன் என் பையனை பத்தி விசாரிக்கிறதுக்கு, அவனை சீக்கிரம் வெளில விட்டுருவாங்கன்னு சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார்னு சொல்றான். அந்த டைம்ல மைக்கிள் சிரிச்சு இருந்திருப்பான். பட் ஆனா சடனா சோகமாயிடுறான். ஏன்னா குணால் சந்தோட பையன் சுட்டு இறந்துட்டான் மிலிட்டரி ஆபீசராலன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியல. அந்த ஒரு விஷயம் கூட தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறான். அப்புறம் போறப்ப போலீஸ் ஆபீசர் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஜோசப் கேட்கிறான், புல்லட் எங்க சார் போயிருக்குன்னு சொல்லிட்டு. கட் பண்ணா புல்லட் வந்து டிராக்குக்கு வெளில கிடக்கு, குரங்கு ஒண்ணு அது மேல உட்காந்துருக்கு. இந்த போலீஸ் ஆபீசர் ஒருத்தன் காலை வச்சு திட்டினான்ல, அவன் தான் புல்லட்டை வெளில போட்டு போயிருப்பான் போல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த படம் முடிஞ்சிச்சு. வேற யாராவது இதுவரை எக்ஸ்பிளைன் பண்ணாத படம் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ.